விஜயும் காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து, "நீங்க சொன்னது வந்து கரெக்ட்டா இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர பார்த்து வந்து, "நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. "என்ன மேடம் சொல்றீங்க? நிஜமாவா?" அப்படின்னோனே, "ஆமாங்க. மத்த நாளோட இன்னைக்கு தான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உண்மையிலேயே செமையா இருக்கீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத பார்த்துட்டு வந்து அத கேட்டுட்டு அவரால சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து அங்க இருக்க அந்த சின்ன மிரர் எடுத்து பார்க்குறாரு. அடுத்து வந்து அப்படி வந்து அவரோட ஹேர் ஸ்டைலை மாற்றுறாரு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து தலையை கோதிக்கிறாரு. என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. இவர் சொன்னது உண்மைதானா? ஜென்ஸும் இப்படிலாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. என்ன காவேரி ஒரே குழப்பமா இருக்கா? அப்படின்னோடனே, ஆமாம், நீங்கள் வெளிப்படையாக பண்ணுறீங்க. நாங்கள் யாருக்கு தெரியாமல் பண்ணுவோம். பார்த்தல்ல அப்படின்னோடனே, ஏதோ ஒருத்தர் பண்ணாலும் அப்படி சொல்கிறீங்க. சரி நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவரும் வந்து அப்படியே வந்து சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. அத பார்த்துட்டு, அப்போ ஜென்ஸுங்க எல்லாம் ஒரே மாரி தானா? ஆமாம். பின்ன லேடீஸ் எல்லாம் ஒரே மாரி தானே? ரொம்ப சந்தோஷப்படுறீங்கல்ல? அந்த மாரி தான் அப்படின்னோனே, உடனே வந்து பார்க்குறாரு. இருந்தாலும் நீ ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொல்ற அந்த பையன. நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாவா இருக்கான்? அப்படின்னோனே, என்ன பொறாமையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்றாரு விஜய். இல்ல, இல்ல கொஞ்சம் பொறாமை எட்டி பார்க்குதுன்னோனே, பொறாமைலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா கொஞ்சம் பொறாம தான் அப்படின்றாரு. உடனே வந்து பார்க்கும்போதே தெரியுதே அப்படின்னோனே, என்ன அவன் என்னோட ஹேண்ட்ஸமா இருக்கானா? அப்படின்னோனே, பாஸ் உங்களோட ஹேண்ட்ஸமா யாராவது இருக்க முடியுமா? நீங்க வந்து சொன்னீங்கல்ல ஹேண்ட்ஸமா இருந்தா வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஆக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல ஜென்ஸ் எல்லாம். அதுக்காக தான் நான் அப்படிலாம் வந்து கேட்டேன். மற்றபடிலாம் உங்களோட ஹேண்ட்ஸம்லாம் ஒன்றும் இல்லை பாஸ். நீங்க தான் ஹேண்ட்ஸம் பாய், செல்ல பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. நிஜமாவா சொல்ற? ஆமா நிஜமா தான் சொல்றேன். அப்படி வந்து நீங்க இவ்வளோ அழகா இல்லைன்னா நான் எப்படி உங்கள அப்பள விளம்பரத்துக்கு போடுவேன் அப்படின்னோடனே, உடனே அப்படி சொல்லிடுவியே அப்படின்றாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க விழுந்து விழுது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காரு. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே வந்து அந்த சீரியல் போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக குமரன் வந்து நடிக்கிறது வருது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மாமா எப்படி சொல்லவே சொல்ல மாமா இன்னைக்கு சீரியலில் வராதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே மாமா ஒரு நல்ல ரோல் கிடச்சிருக்கு. மாமா பரவாயில்ல இவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யமுனா எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே யமுனா சைலண்ட்டாக இருக்காங்க. "என்னடி நீ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தா அமைதியாக இருக்க. நல்லா தான் நடிச்சிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. உடனே வந்து மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "எப்படி நடிச்சிருக்காரு பாரு தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. "சூப்பராக நடிச்சிருக்காரே, இதுக்காக தான் அன்றைக்கி போனாரா? நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு அவர் திட்டிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கங்கா. குமரன் வந்து வீட்டுக்கு வராரு. அப்படி நினைஞ்சிக்கிட்டே வராரு. "ஏங்க சூப்பருங்க, கலக்கிட்டீங்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கொடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கையை கொடுக்குறாங்க. ஒன்று என்னப்பா எல்லோரும் பார்த்துட்டிங்களா? ஆமாம் இப்போ தான் பார்த்தோம். ஏன் சொல்லவே சொல்லலை அப்படின்னோடனே, இல்லைப்பா போன வாட்டி சொல்லியே வந்து ரொம்ப சொதப்பிடுச்சுல, அதான் இந்த வாட்டி நான் சொல்லலை. நான் வந்து பார்த்தோம் தான் எனக்கு நிம்மதியாச்சு இப்போ தான் அப்படின்னோடனே, ஏங்க உண்மையிலே சூப்பராங்க, செம்மையாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னோடனே எல்லாருமே பாராட்டுறாங்க. அதை பார்த்துட்டு குமரனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இங்கே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து காவேரி விஜயம் வந்துட்டுருக்காங்க வண்டியில். அப்போ வந்து கங்காக்கா ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காளே என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா குமரன் நடித்த அந்த சீரியல் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உடனே விஜய்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் குமரன் மாமா எப்படி வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, போன வாட்டி அவர் நடிக்கலன்னு கவலைப்பட்டார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாராட்டுறாரு.